ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு, ஐபி அசைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது இதில் கனெக்டிவிட்டியை செக் பண்ண சொல்லியிருந்தேன். எப்படி செக் பண்ண சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 பிசி லேப்டாப் இடையில செக் பண்ண சொன்னேன், சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வீரனோட 2 பிசி லேப்டாப் இடையில செக் பண்ணிட்டோம், அதுவும் ஓகே, நமக்கு கனெக்டிவிட்டி சக்ஸஸ்ஃபுல். ஸோ 3வது வீலானு கொடுத்தாச்சு. ஸோ 4வது வீலானு செக் பண்ணிட்டேன், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல். இதுவே இந்த வீலானுக்கும் 2வது வீலானுக்கு இடையில செக் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. ஸோ ஃபெயில்டு தான் வரும். அதே மாதிரி 2வதுலேருந்து 3வது செக் பண்ணாலும் ஃபெயில்டு தான் வரும். 3வதுலேருந்து 4வது செக் பண்ணாலும் ஃபெயில்டு தான் வரும். அதுக்கு அடுத்தது 4வதுலேருந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணாலும் ஃபெயில்டு தான் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த இன்டர்வியூவில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கனெக்டிவிட்டியை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ இன்டர்வியூலான்றது. ஸோ ஒரு வீலானுக்கு இடையில கம்யூனிகேஷன் நடக்கும், ஒரு வீலானுக்கும் இன்னொரு வீலானுக்கு இடையில கனெக்டிவிட்டி இருக்காது, கனெக்ஷன் இருக்காது. ஸோ அதுதான் நம்ம இப்போது க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 2 விஷயம் பண்ணோம். ஒன்று, இந்த மல்டி லேயர் சுவிட்சை ரவுட்டர் மாதிரி ஆட் பண்ணணும், ரவுட்டர் மாதிரி அதை க்ரியேட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த சுவிட்சில் இன்டர்வியூலானுக்கான கமாண்டை டைப் பண்ணணும். ஸோ ரெண்டுலேயுமே கமாண்ட் டைப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு சுவிட்சாக, அதாவது மல்டி லேயர் சுவிட்ச்லேயே ஆரம்பிக்கலாம், டபுள் லேயர் சுவிட்ச்லேயும் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சா எல்லாருக்கும்? நான் பண்ணி காட்டின மாதிரி அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த கண்டினியூ பண்ணலாம். இல்லை இப்போவே உங்களுக்கு ஒரு வீலானு இன்னொரு வீலானுக்கு இடையில கனெக்டிவிட்டி வருதுன்னா அடுத்தது கண்டினியூ பண்ணக்கூடாது. நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பண்ண வேண்டியது கமாண்ட் டைப் பண்ணோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லேயர் 3 சுவிட்ச், அதாவது மல்டி லேயர் சுவிட்சை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் அந்த லேயர் 3 மல்டி லேயர் சுவிட்சு. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சிஎல்ஐயை கிளிக் பண்ணிக்கலாம். சிஎல்ஐ. ஸோ சிஎல்ஐயை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஸோ இதில் எஸ்ஆர் நோ கேட்டுச்சு அப்படின்னா அதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது நோ. எஸ்ஆர் நோ உங்களுக்கு கேட்டுச்சுன்னா நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோன்னே சுவிட்ச் அப்படின்னு வந்துடும். வந்துருச்சா? ஸோ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், ஏன்னா சில பேருக்கு வந்து இது தெரிய மாட்டுது அப்படிங்கிறதுனால ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற சுவிட்ச் வந்து மல்டி லேயர் சுவிட்ச். ஓகேவா? அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க. நீங்கள் மல்டி லேயர் சுவிட்சில் டைப் பண்ண வேண்டிய கமாண்டை டபுள் லேயர் சுவிட்சில் கொடுத்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஆகிடும், அவுட்புட் வராது. ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நம்ம டைப் பண்ணக்கூடிய கமாண்ட் மல்டி லேயர் சுவிட்சில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பில் கொடுத்துருக்க சுவிட்சில் தான் இந்த கமாண்டை டைப் பண்ணணும். ஸோ சுவிட்சுன்னு வந்து நமக்கு ஏரோ மார்க் வந்துருச்சு. மறுபடியும் ஒரு என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ நம்ம கமாண்டை டைப் பண்ண வேண்டியதான். ஸோ எனேபிள். ஸோ எனேபிளோட ஷார்ட் ஃபார்ம் இஎன். எனேபிள்னு ஃபுல்லாக டைப் பண்ண தேவையில்ல, இஎன்னு டைப் பண்ணால் போதும், எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அடுத்தது கான்ஃபிகர் டெர்மினலுக்கு கான்ஃபிட்டி, கான்ஃபிகர் டெர்மினல் அப்படின்னு ஃபுல்லாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட்கட்டு கான்ஃபிகர் டி. ஸோ கான்ஃபிட்டி அப்படின்னு கொடுத்தா போதும். இன்னும் ஷார்ட்டெல்லாம் கேட்கக்கூடாது. சிடின்னு டைப் பண்ணால் வந்துடுமா? வராது. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் ஷார்ட் கட். அது பெருசாக டைப் பண்ணுறத கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணோம், இப்போ 4 VLAN நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். VLAN 10, VLAN 20, VLAN 30, 40. அது எல்லாத்தையும் இந்த சுவிட்சுக்கு சொல்லணும், நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், இந்த சுவிட்சிலேருந்து இது ஆப்ரேட் ஆகணும்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு VLAN 10 அப்படின்னு டைப் பண்ணணும். டீயை சேர்த்து போட்டிங்களா? என்டர் கொடுங்க. ஸோ
ஸோ கமாண்டை தப்பாக டைப் பண்ணிட்டீங்கன்னா எரர் வந்துச்சுன்னா ஓகே, வராமல் உங்களுக்கு அங்கேயே செட் ஆகுதுன்னா கொடுத்துருங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ VLAN 10 கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரு கொடுங்க. ஸோ VLAN 10க்கு ஒரு நேம் கொடுத்துருப்போம் இல்லையா, நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம் HR. ஸோ அதில் என்ன பண்ணோம், அதுக்கான நேம்னு டைப் பண்ணிவிட்டு HR. ஸோ இங்கே கொடுக்குற கமாண்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்கள் கேபிட்டல்லையும் டைப் பண்ணலாம், ஸ்மால்லையும் டைப் பண்ணலாம், கேபிட்டல் ஸ்மால் மிக்ஸ் பண்ணியும் டைப் பண்ணலாம். எப்படி டைப் பண்ணாலும் கமாண்டு அதோடைய கேரக்டர் சரியாக டைப் பண்ணால் போதும். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணால் எப்படி டைப் பண்ணாலும் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ VLAN 10க்கான நேம் கொடுத்துட்டோம். அடுத்தது VLAN 20. ஸோ VLAN 20க்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சேல்ஸ். அடுத்தது VLAN 30 நேம் IT. ஸோ VLAN 40 நேம் admin. ஸோ இது வரைக்கும் டைப் பண்ணிட்டீங்கன்னா இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கங்க. பண்ணியாச்சா? இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? என்னாச்சு? அடுத்தது கண்டினியூ பண்ணலாமா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா VLAN கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கான நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம், அந்த டபுள் லேயர் சுவிட்சை ரவுட்டராக மாற்றணும். ஸோ ரவுட்டராக மாற்றுறதுக்கு ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒவ்வொரு VLANக்கும் IP அட்ரஸை அசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம டிஃபால்ட் கேட்வே அசைன் பண்ணி வச்சுருக்கோமா. ஃபஸ்ட்டு VLANக்கு 192.168.10.1ன்னு கொடுத்துருப்போம். ரெண்டாவது VLANக்கு 192.168.20.1ன்னு கொடுத்துருப்போம். ஸோ இப்போ அந்த IP அட்ரஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு VLANக்கும் அசைன் பண்ணணும். அதுக்கு நம்ம சுவிட்ச் விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற இன்டர்ஃபேஸுக்கு பேர் SVI, சுவிட்ச் விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ். சுவிட்சுக்கு விர்ச்சுவலாக ஒரு டெர்மினலை கிரியேட் பண்ணுறோம், அந்த போர்ட்டை கிரியேட் பண்ணுறோம், அந்த போர்ட்டுக்கான நம்பர் கொடுக்குறோம். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரவுட்டருக்கு தான் அந்த மாதிரி கமாண்ட் கொடுப்போம். போர்ட்டை கொடுத்துட்டு அந்த போர்ட்டுக்கான IP கொடுப்போம். ஸோ சுவிட்சுக்கும் இப்போ சுவிட்சை வந்து ஒரு ரவுட்டராக நம்ம ஆக்ட் பண்ண வைக்கிறதுனால அதுக்கும் ஒரு IP அட்ரஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இப்போ அடுத்த ஸ்டெப்பு. அதுக்கு என்ன பண்ணுங்கள், இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ்னால் எப்படி டைப் பண்ணுவோம், இன்டர்ஃபேஸ் எப்படின்னு டைப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபுல்லாக டைப் பண்ணுறது போல் இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது, நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இன்டர்ஃபேஸ் VLAN 10, இன்டர்ஃபேஸ் VLAN 10, அதாவது VLAN 10க்கான போர்ட்டுக்கு IP அட்ரஸ் அசைன் பண்ண போகிறேன். அதுக்கான கமாண்ட் தான் இது. ஸோ என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு தடவை என்ட்ரு கொடுங்க. அது சேஞ்ச் ஸ்டேட்டுன்னு வரும். மறுபடியும் என்ட்ரு கொடு, கான்ஃபிக் இஃப்குள்ளே வந்துடும். வந்துருச்சா? இப்போ இன்டர்ஃபேஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இன்டர்ஃபேஸோட நேம் VLAN 10. ஸோ இப்போ அதில் IP அட்ரஸ் கொடுக்கணும். IP அட்ரஸ். ஸோ அந்த போர்ட்டுக்கான IP அட்ரஸ் 192.168.10.1. ஸோ இதான் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனுடைய சப்நெட் மாஸ்க் 255. இது கிளாஸிங்கிறதுனால 255.255.255.0. ஸோ ரவுட்டரில் சேம் இதே IP கான்ஃபிகரேஷன் தான் கொடுப்போம். IP அட்ரஸ், அந்த
ரவுட்டர் போர்ட்டுக்கான ஐபி, அதனுடைய சப்நெட் மாஸ்க். இப்போ நம்ம அதை டபுள் லேயர் சுவிட்சுக்கு மல்டி லேயர் சுவிட்சுக்கு அசைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது மல்டி லேயர் சுவிட்ச். அந்த மல்டி லேயர் சுவிட்ச் தான் அசைன் பண்ணியிருக்கோம். நான் என்டர் கொடுத்துட்றேன். ஸோ என்டர் கொடுத்துட்டா என் இன்டர்ஃபேஸ் VLAN 10, அந்த VLAN 10க்கான அந்த போர்ட்டில் இந்த ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி VLAN 20, 30, 40க்கும் சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். நீங்களே பண்ணிவிடுவீங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக டைப் பண்ணுங்கள். ஏன்னா இதில் எரர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணீங்க, நேமுக்கு பதிலாக NAMEக்கு பதிலாக NMAE அப்படின்னு போட்டாலோ, இல்லை நீங்கள் டைப் பண்ணும்போது ஐபி அட்ரஸில் டாட் வைக்கிறதுக்கு பதிலாக கமா போட்டாலோ எரர் வரதான் செய்யும். ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்ததுன்னா அங்கே இன்வேலிட் இன்புட் டிடெக்டர்னு வரும் எரர். ஓகேவா? இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது VLAN 20. ஸோ நான் எப்படி அதை ஈஸியாக டைப் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஏரோ கீ இருக்கு இல்லையா, அப் ஏரோ டவுன் ஏரோ இருக்குது பாருங்கள். அந்த ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏற்கனவே டைப் பண்ண கமாண்ட் உங்களுக்கு வரும். வருதா? உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றில் டைப் பண்ணால் போதும். இப்போ நான் பாருங்கள், நான் ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணி ஐபி அட்ரஸை இங்கே மாற்றுறேன். இவ்வளோ தூரம் ஃபுல்லாக டைப் பண்ணுறது பதிலாக 20.1 கொடுத்தா போதும். 255.255.255.0. ஸோ நீங்கள் இந்த ரவுட்டருக்குள்ளேயோ சுவிட்சுக்குள்ளேயோ பார்த்தீங்கன்னா Ctrl+C Ctrl+Vங்கிற கமாண்டு ஒர்க் பண்ணாது, ஷார்ட்கட் ஒர்க் பண்ணாது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வராது. அதுக்கு போல் என்ன பண்ணலாம், இப்படி செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோ. அதுதான் ஒர்க் பண்ணும். காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா MS வேர்டில் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற மாதிரி Ctrl+C Ctrl+V Ctrl+X இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணாலும் அந்த கமாண்ட் இங்கே ஒர்க் பண்ணாது. ஸோ இப்போது ரெண்டாவது VLAN 20க்கான ஐபி அட்ரஸை அசைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த VLAN 30. ஸோ VLAN 30 கொடுத்துடலாம். ஸோ VLAN 30க்கான ஐபி அட்ரஸ். ஸோ நான் ஐபி டைப் பண்ணுறதுல ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன்னு சொல்லணும் இல்லையா? ஸோ ஐபி ஆடுன்னு கொடுத்தா போதும். ஐபி அட்ரஸ் ஃபுல்லாக தரதில்ல, ஐபி ஆடு, அதுக்கப்புறம் 192.168.30.1 255.255.255.0. ஸோ கமாண்டை டைப் பண்ணுறது பெருசு இல்லை, அதை செக் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கணும். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைப் பண்ண கமாண்ட் சரியாக இருக்கா, டாட் இருக்கா, கமா இருக்கா, கமாண்டோட அந்த நேம் வந்து சரியாக டைப் பண்ணியிருக்கோமா, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் என்டர் கொடுக்கணும். ஸோ நீங்கள் செக் பண்ணாமல் என்டர் கொடுத்தீங்கன்னா எரர் கிரியேட் ஆகும். ஸோ மறுபடியும் அதே கமாண்டை திரும்ப டைப் பண்ண வேண்டிய கண்டிஷன் வரலாம். ஸோ அதனால் டைப் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஸோ நாலாவது VLANக்கான ஐபி அட்ரஸ். ஸோ நீங்களும் டைப் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோ. முடிச்சாச்சா? என்னாச்சு?
ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதை பார்த்து டைப் பண்ணுங்கள். ஸோ தப்பாக டைப் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ டைப் பண்ணியாச்சா? நான் யார் டைப் பண்ணல? ஸோ நான் டிஸ்பிளேலே வைக்கிறேன், பாருங்கள், பார்த்து டைப் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது லேயர் 2 சுவிட்சுக்கு வந்துடலாம். ஸோ லேயர் 2 சுவிட்சுங்கிறது இதுதான். VLAN டேரெக்டாக கனெக்டாக இருக்க சுவிட்ச் தான் லேயர் 2 சுவிட்ச். அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம அதில் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில செட்டிங்ஸை செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ கான்ஃபிகுள்ளே போங்க, கான்ஃபிகை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், சுவிட்சிங்கில் VLAN டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ VLAN டேட்டா பேஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ அதில் டிஃபால்ட் VLAN ஒன்று இருக்கும். 1002லேருந்து 1005 வரைக்கும் VLAN நம்பர் காட்டும். இப்போ நம்ம இதில் VLAN-ஐ கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு அதனோட டீட்டெயில் காட்டும். இப்போ நம்ம லேயர் 3 சுவிட்சில் கமாண்ட் மூலயமா VLAN-ஐ கிரியேட் பண்ணோம். ஸோ VLAN 10 நேம் HR அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா? இப்போ நான் கமாண்டாக டைப் பண்ண போகிறதில்ல, ஆப்ஷனில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. ஸோ VLAN டேட்டா பேஸை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே VLAN-க்கான நம்பர் கேட்கும். ஸோ VLAN-ஓட நம்பர் என்ன? ஃபஸ்ட்டு VLAN வந்து 10, கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு VLAN 10. அதனுடைய நேம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா HRன்னு கொடுத்துருக்கோம். ஸோ HRன்னு கொடுத்துட்டு ஆடு கொடுத்தீங்கன்னா இங்கே அந்த VLAN ஆட் ஆகிடும். அப்படியே நீங்கள் கீழே இங்கே பாருங்கள், iOS கமாண்டில் நம்ம டைப் பண்ண வேண்டிய கமாண்ட் இங்கே டைப் ஆகிருக்கும். VLAN 10 நேம் HR இதான் நம்ம டைப் பண்ண வேண்டியது. சிம்பிளாக பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி அடுத்த VLAN 20. ஸோ அந்த VLAN-ஓட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ், ஆடு கொடுங்க. அதே மாதிரி அடுத்த VLAN 30, அதனுடைய நேம் வந்து IT, அதையும் ஆட் கொடுங்க. அடுத்த VLAN 40, அதனுடைய நேம் அட்மின், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண VLAN சரியாக இருக்கான்னு இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ VLAN 10ஓட நேம் HR, 20ஓட நேம் சேல்ஸ், 30ஓட நேம் IT, 40ஓட நேம் அட்மின். ஒருவேளை நீங்கள் ஏதாவது இதில் தப்பாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்படியே அதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ரிமூவ் ஆப்ஷன் இருக்கும், ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சிங்களான்னு பாருங்கள். முடிச்சாச்சா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஸோ அடுத்தது பண்ண வேண்டியது, இப்போ CLI-க்குள்ளே வந்துருங்க. இப்போ நீங்கள் டைப் பண்ணது எல்லாமே இங்கே வந்திருக்கும், அங்கே செலக்ட் பண்ணது எல்லாமே இங்கே டைப் ஆகிருக்கும். ஆயிடுச்சா? ஸோ இந்த கமாண்ட் அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ கமாண்ட் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்ஷன்லேயே பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது டைப் பண்ண வேண்டியது, ஸோ VLAN-க்குள்ளே வந்தாச்சு. இன்டர்ஃபேஸ் கொடுங்க, ஜூம் பண்ணிக்கிறேன். இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணோம். இன்டர்ஃபேஸை நம்ம ஒவ்வொரு இன்டர்ஃபேஸாக கொடுக்க போகிறது கிடையாது, அதுக்கு பதிலாக நான் ரேஞ்சாக கொடுத்துட்றேன். ஸோ ரேஞ்சாக கொடுத்துட்றேன். இன்டர்ஃபேஸ் ரேஞ்சு FA 0/1 to 2. ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுத்த ஆர்டரில் நீங்கள் இன்டர்ஃபேஸ் அந்த போர்ட்டை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 போர்ட்டு FA 0/1, FA 0/2 இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்? இன்டர்ஃபேஸ் FA 0/1 0/2ன்னு அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸை இண்டிவிஜுவலாக கொடுப்போம். அது கொடுக்கறதுக்கு பதிலாக எப்படி ரேஞ்சாக கொடுத்துடலாம். இன்டர்ஃபேஸ் ரேஞ்சு 1லேருந்து 2 வரைக்கும் உள்ள 2 இன்டர்ஃபேஸை ஒரே கமாண்டில் இங்கே கொடுத்துடலாம்.
தனித்தனியாகவும் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தனித்தனியாக கொடுத்து நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால ஒரே கமாண்டில் ரெண்டையும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ இதுக்கு சுவிட்ச் போர்ட் மோடு கொடுக்கணும். நம்ம ட்ரங்க் மோடு கிரியேட் பண்ணிட்டோம். சுவிட்ச் டு சுவிட்ச், அதாவது ஒரு சுவிட்சுக்குள்ளே VLAN கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம சுவிட்ச் போர்ட் மோட் அக்சஸ் கொடுக்கணும். நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ். சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் கொடுத்தாச்சு. என்டர் கொடுங்க. அடுத்தது இந்த பர்டிகுலர் போர்ட்டில் என்ன VLAN அசைன் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். அதுக்கு சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN. ஸோ VLANோட நேம் ஐடி வந்து 10. சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஒரு VLANுக்கான போர்ட் அசைன் பண்ணியாச்சு. அந்த போர்ட்டுக்கான ஆக்சஸ் கொடுத்தாச்சு. ஸோ முதல்ல என்ன பண்ணியிருந்தோம், இங்கே இன்ட்டு VLAN அந்த போர்ட்டோட நம்பர்ஸ், போர்ட்டோட ரேஞ்சு கொடுத்துட்டோம். 2 போர்ட்டு தான், FA0/1 FA0/2. ரெண்டாவது சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ். அதுக்கப்புறம் அந்த ஆக்சஸ் எந்த VLAனுக்கு கொடுக்கணும், VLAN 10க்கு கொடுக்கணும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கிறேன், அடுத்த ரேஞ்சு கொடுக்குறேன். அடுத்த VLAN ரேஞ்சு பார்த்தீங்கன்னா FA3/4. ஸோ 3 to 4. ஸோ 1, 2 போர்ட்டை வந்து VLAN 10 கொடுத்தாச்சு. 3, 4 போர்ட் வந்து VLAN 20க்கு அசைன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கும் சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் கொடுக்கணும். அடுத்தது என்ன VLANங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ VLAN 20. அதே மாதிரி அடுத்த ரேஞ்சு, அடுத்த மூணாவது VLAN 30க்கு 5, 6 அசைன் ஆகிருக்கும். ரேஞ்சு 5, 6. அதுக்கடுத்து அதுக்கான சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் கொடுக்கணும். VLAN மென்ஷன் பண்ணணும். VLAN 30. ஸோ 3 லைன் கமாண்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு ரேஞ்சு, இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் தரணும், சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ். அடுத்தது VLAN சுவிட்ச் போர்ட் மோடுக்கு மென்ஷன் பண்ணணும். அடுத்தது 7 to 8. 7 to 8. இது எல்லாமே எப்படி ஒர்க் பண்ணுன்னா, நான் இந்த ஆர்டரில் தான் அங்கே போர்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே ஆர்டரில் போர்ட்டை கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி VLAN அந்த பர்டிகுலர் போர்ட்டுக்கு அசைன் ஆகிருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது சொல்லியிருப்போம். சேம் அதே மாதிரி கனெக்ட் பண்ணி தான் மட்டும்தான் இந்த கமாண்ட் ஒர்க் பண்ணும், இல்லைன்னா ஒர்க் பண்ணாது. ஸோ இப்போ எல்லா போர்ட்டுக்கும் அசைன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 3 லைன் கமாண்ட் தான். ஸோ 3 லைன் கமாண்டை ட்ரங்க் மோடு மட்டும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் முடிச்சாச்சா? ஸோ போர்ட் நம்பர்ஸ் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு VLAN 10க்கு 1 to 2, ரெண்டாவதுக்கு 3 to 4, மூணாவதுக்கு 4 to 5 to 6, நாலாவதுக்கு 7 to 8. ஸோ இந்த போர்ட் நம்பரை மாற்றி அசைன் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் நடக்காது. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இப்போ நம்ம சுவிட்சு கீழே இருக்கிற எல்லா போர்ட்டும் எந்த VLANன்னு சொல்லிட்டோம். அடுத்தது சுவிட்சு டு சுவிட்சு. ஸோ டபுள் லேயர் சுவிட்சிலேருந்து மல்டி லேயர் சுவிட்சுக்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற போர்ட் நம்பர் என்னன்னு தெரியுமா? அதாவது மல்டி லேயர் சுவிட்சு ஃபஸ்ட்டு இருக்கிற சுவிட்சிலேருந்து ரெண்டாவது சுவிட்சுக்கு எந்த போர்ட்டு கனெக்ட் ஆகிருக்கு
24th போர்ட்டை கனெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த 24th போர்ட்டு தான் ட்ரங்க் போர்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் அடுத்தது மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சா? ஸோ இப்போ அடுத்தது போயிடலாம். இன்டர்ஃபேஸ் FA0/24. ஸோ 24th போர்ட்டு டபுள் லேயர் சுவிட்சோட கனெக்ட் ஆகிருக்கு மல்டி லேயர் சுவிட்சிலேருந்து. ஸோ அதுக்கான சுவிட்ச் போர்ட் மோடு ட்ரங்க். சுவிட்ச் போர்ட் மோடு ட்ரங்க். ஸோ இது பாருங்கள், இப்போ அந்த 24th போர்ட்டு ட்ரங்க் போர்ட்டாக இருக்குன்னா சுவிட்ச் டு சுவிட்ச் கனெக்ட் பண்ணும்போது ட்ரங்க் போர்ட்டு தான். நார்மல் சுவிட்ச் போர்ட்டு கொடுக்கக்கூடாது. ட்ரங்க் கொடுத்தாச்சு. அடுத்தது சுவிட்ச் போர்ட்டு ட்ரங்க்கு என்னென்ன வீலெல்லாம் அலோவ் பண்ணுன்னா 10லேருந்து 40 வரைக்கும். இதை நம்ம ஆல்ரெடி இதே கமாண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது மல்டி லேயர் சுவிட்சில் கொடுத்துருப்போம் இதே கமாண்ட். அதை டபுள் லேயர் சுவிட்சிலையும் கொடுக்கணும். ஸோ சுவிட்சிலேருந்து சுவிட்சுக்கு டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிறதுனால என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ நோ செட்டுக்கு அடுத்தது எக்ஸிட். ஸோ இப்போ கமாண்ட் ஃபுல்லாகவே நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வெரிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ வெரிஃபிகேஷனுக்கான கமாண்டை கொடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியதான். இது வரைக்கும் முடிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். ஸோ வெரிஃபிகேஷன் என்ன பண்ணணும்? நான் கமாண்ட் டைப் பண்ணுறது முன்னாடி செக் பண்ணி காட்டணும் இல்லையா? VLAN to VLAN ஃபெயில் ஆகிருக்கும். இப்போது VLAN to VLAN நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். எல்லா VLANக்கு இடையிலையும் கம்யூனிகேஷன் நடக்கணும். செக் பண்ணுங்கள். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இதில் உள்ளதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். முதல்ல டெலிட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக VLAN 1லேருந்து VLAN 2க்கு கொடுக்குறேன். சக்ஸஸ் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆகும், செகண்ட் டைம் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அந்த கான்ஃபிகரேஷன் சேவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டு செகண்ட் கொடுங்க, செகண்ட் டு தேர்டு கொடுங்க, தேர்ட் டு ஃபோர்த்து கொடுங்க. ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆகலாம், இல்லை சில பேருக்கு ஃபஸ்ட் டைமே சக்ஸஸும் ஆகலாம். எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆகுது, செகண்ட் டைம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இதை நீங்கள் அப்படியே வெறும் பிங்க் கமாண்ட் போடாமல் இதை மட்டுமே நீங்கள் ஃபைனல் அவுட்புட்டை எடுத்துக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பிசிலேருந்து பிங்க் கமாண்ட் போட்டு செக் பண்ணுறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் போகிறேன். பிங்கு ஸ்பேஸு 192.168.20.11. ஸோ ரெண்டாவது நெட்வொர்க்கில் உள்ள பிசியோடது 20.11 எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிங்க் ஆகுது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டிய அவுட்புட் இதுதான். இது எடுக்கணும். அடுத்தது அடுத்த கமாண்ட் அடுத்த நெட்வொர்க்கோடது 30.11. ஸோ அதுவும் எனக்கு பிங் ஆகணும். அடுத்தது 40.11 பிங் ஆகணும். அதுதான் எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும். 0% லாஸில் இருக்கும். சேம் கமாண்ட் என்ன பண்ணுங்கள், எல்லா பிசிலேருந்தும் இப்போ நான் லேப்டாப்லேருந்து பண்ணுறேன். ஸோ லேப்டாப்லேருந்து மற்ற பிசிக்கு ஸோ பிங்கு ஸ்பேஸு 192.168.30.12. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 25% லாஸ் ஆகலாம், பிரச்சனை இல்லை.
75% உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆனால் போதும். லாஸ்ட் வந்து 25% வரைக்கும் அக்செப்டபிள். ஸோ நான் அதே கமாண்டை திரும்ப கொடுத்தனா சக்ஸஸ் ஆகிடும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில்ட் ஆகிட்டு சக்ஸஸ் ஆகும் இல்லையா, அதுதான் இது. அதே கமாண்டை தான் திரும்ப கொடுத்தேன், அதே பிசி கொடுத்தேன், இப்போ எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. அடுத்தது 20.12 கொடுங்க. ஃபஸ்ட்டு ஃபெயில்டு ஆகிட்டு கூட அடுத்தது சக்ஸஸ் ஆகிடும். ஒரு ரெக்வஸ்ட் டைம் அவுட்டு, மறுபடியும் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் முடியல, அடுத்து இன்னும் 2 கமாண்ட் இருக்குது, இதை செக் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணிக்கிறேன், டபுள் லேயர் சுவிட்சை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டைப் பண்ண வேண்டிய கமாண்ட் என்ன அப்படின்னா எக்ஸிட் கொடுத்துட்றேன். ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டு சுவிட்சுக்குள்ளே வந்துடுறேன். இதில் ஷோ VLAN brief. ஸோ ஷோ VLAN brief அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இந்த கமாண்ட் டைப் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் VLAN நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது எந்தெந்த போர்ட்டுக்கெலாம் அசைன் பண்ணியிருக்கோன்றது காட்டும். நம்ம அதை கமாண்டாக டைப் பண்ணியிருந்தோம் இல்லையா, இன்டர்ஃபேஸ் ரேஞ்சு FA 0/1 to 2ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ அது எந்த VLANக்கு என்ன போர்ட் அசைன் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ செக் பண்ணியாச்சா, ஷோ VLAN brief. யாருக்கெல்லாம் வரல, இந்த மாதிரி அவுட்புட் வரலையோ அவங்களுக்கு கனெக்டிவிட்டி இருந்திருக்காது, வரலையா? ஸோ யாராவது தப்பாக டைப் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ரேஞ்ச் ஏதாவது தப்பாக நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்க, கான்ஃபிகரேஷன் சரியாக பண்ணலன்னா இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த கமாண்டு ஷோ, இதெல்லாமே ஷோ கமாண்ட்னு சொல்லுவோம். ஷோ IP இன்டர்ஃபேஸ் brief. ஸோ எந்தெந்த போர்ட்டில் என்ன IP அசைன் ஆகிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த போர்ட்டுக்குமே ஐபியை நம்ம தனியாக அசைன் பண்ணலை. ஸோ அதனால் இப்படி தான் வரும். இருக்கிற மொத்த போர்ட்டுக்குமே ஸ்டேட்டஸ் மட்டும் இங்கே அப்புன்னு வரும், நம்ம கொடுத்துருந்த போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும். இது அப்புன்னு வருதான்னு பாருங்கள். 1லேருந்து 8 வரைக்கும் அப்புன்னு வரும். அதே மாதிரி 24க்கும் அப்புன்னு வரும். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற போர்ட் அதுதான், 1லேருந்து 8. அதுக்கப்புறம் கடைசி போர்ட்டை மல்டிலேயர் சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் அது மட்டும் அப்பில் இருக்கும். ஸோ அடுத்த கமாண்ட் என்ன அப்படின்னா ஷோ IP இன்டர்ஃபேஸ் ட்ரங்க். ஸோ ட்ரங்க் போர்ட்டில், ட்ரங்க் மோடில் எந்த இன்டர்ஃபேஸ் கனெக்ட் ஆகிருக்கு, ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க். ஸோ நான் ஐபிங்கிறத எக்ஸ்ட்ரா டைப் பண்ணிட்டேன். ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் இதை மட்டும் டைப் பண்ணி பாருங்கள். ஸோ போர்ட்டு 0/24ல் 4 VLAN. ஸோ அதுதான் உங்களுக்கு காட்டும். நம்ம அதெல்லாம் வந்து என்காப்சுலேஷன் கொடுத்துருந்தோம், அது காட்டணும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது IP ரூட்டு. ஷோ IP ரூட்.
ஸோ நம்ம வெறும் ஐபி ரூட்டு மட்டும் தான் கொடுத்தோம், ஐபி ரூட்டை செட் பண்ணல. செட் பண்ணாமல் ஏதாவது ஐபி ரூட்னு மட்டும் தான் ஒரே ஒரு லைன் கமாண்ட் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். இதே நம்ம நேற்றுலாம் கொடுக்கும்போது ரவுட்டர் ரிப்பு நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க்கோட ஐபி அட்ரஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே எதுவுமே கொடுக்காதனால ஸோ இந்த கமாண்ட் ஒர்க் பண்ணல. வருதா? யாருக்காவது வருதான்னு பாருங்கள். வராது. ஸோ ஐபி ரூட் அவ்வளோதான். ஸோ கனெக்டிவிட்டி வருது இல்லையா எல்லாருக்குமே? எல்லா பிசிலேருந்தும் எல்லா பிசிக்கும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வீலான்லேருந்து கடைசி வீலான், ஃபஸ்ட் டு செகண்டு, செகண்ட் டு தேர்டு, தேர்ட் டு ஃபோரு, ஃபோர்த்து டு செகண்டு, நீங்கள் எப்படி செக் பண்ணாலும் உங்களுக்கு அவுட்புட்டு வரணும். ஸோ அப்படி அவுட்புட் வந்ததுன்னா நம்ம சரியாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ எதுக்காக இதை நம்ம சைபர் செக்யூரிட்டியில் இந்த டாபிக் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்குது. ஸோ நமக்கு தேவையில்லாத நெட்ஒர்க்கை வந்து கம்யூனிகேட் பண்ண விடாமல் தடுக்கலாம். ஸோ இந்த இன்டர் வீலான் பண்ணுறது மூலயமா ஸோ வீலான் பண்ணும்போதே தனித்தனியாக பிரிச்சிருவோம். இதிலே யாருக்காவது நம்ம கனெக்டிவிட்டி கொடுக்கூடாதுன்னு நினச்சோம்னா அந்த நெட்ஒர்க்கை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 10, 20, 30, 40 கொடுத்தோம். இப்போ இதுவே வந்து இங்கே சேல்ஸ் டீம் இருக்குது. ஸோ சேல்ஸ் டீம் கூட வேறு யாருமே கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சேல்ஸ் டீம் வேறு யாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம்னா நம்ம என்காப்சுலேஷன் கொடுக்கும்போது 10, 30, 40 கொடுத்துருந்தோம்னா 20 கூட யாரும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ் வேறு யாராவது ஒரு பர்டிகுலர் டீம் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா இங்கேயே நம்ம அந்த அக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம எல்லோரும் கொடுத்துருக்கோம், கொடுக்காமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நம்ம கமாண்ட் டைப் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் வீலானை மட்டும் ரிமூவ் பண்ணியிருந்தோம்னா இப்போ கூட ரிமூவ் பண்ணலாம். ஸோ நம்ம கடைசியாக டைப் பண்ணியிருந்த இந்த கமாண்டில் இங்கே கொடுத்துருந்தோம் இல்லையா, சுவிட்ச் போர்ட்டு ட்ரங்க் அலௌடு. இந்த அலௌடுங்கிறதுல எந்த வீலானு கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடாதோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணியிருந்தோம்னா கம்யூனிகேஷன் நடக்காது. இங்கே அலௌடுன்னு கொடுத்துருந்தோம் 4 நெட்ஒர்க்குமே, அதாவது 4 வீலானுமே கொடுத்ததுனால எல்லாத்துக்கூடையும் நம்ம கம்யூனிகேட் பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம மல்டி லேயர் சுவிட்ச்லேயும் கொடுத்துருப்போம். ஸோ மல்டி லேயர் சுவிட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே அலௌடு வீலான் சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் அலௌடு வீலான்னு கொடுத்துருப்போம். ஸோ இங்கேயும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தோம்னா கம்யூனிகேஷன் நடந்திருக்காது. ஓகேவா? ஸோ தேவையில்லாமல் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலே செக்யூராக இருக்கலாம் நெட்ஒர்க்குள்ளே இருக்கிற மற்ற டிவைஸ். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, ரவுட்டர் ஆன் ஏ ஸ்டிக். நம்ம அடுத்தது பார்ப்போம்.